ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் அசார். நம்ம விளையாடுற ஒவ்வொரு பாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் இருக்கும். அதுக்குன்னு ஒரு யூனிக் டிசைன் இருக்கும். அதை நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பால் ஒரு டிசைன் இருக்கும், கிரிக்கெட் பால் ஒரு டிசைன் இருக்கும், ஃபுட்பால் ஒரு டிசைன் இருக்கும், வாலிபால் ஒரு டிசைன் இருக்கும், பேஸ்கெட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் இருக்கும். ஒவ்வொரு பால்ஸும் யூனிக் டிசைன் இருக்கு. இந்த ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ஃபுட்பால் இந்த கலர்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு? இப்போ இல்லை, நான் சொல்றது முன்ன. இப்போ அந்த ஃபுட்பாலோட கலர் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. முன்ன பாத்தீங்கன்னா ஃபுட்பாலோட கலர் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும், பிளஸ் இந்த ஷேப்ல இருக்கும். ஆனா இப்போ மாறி போச்சு. ஏன் அப்போதைக்கு அந்த ஃபுட்பாலோட கலர் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அந்த காலத்துல மக்கள் எல்லாம் டிவி வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவில தான் ஃபுட்பால் வாட்ச் பண்ணுவாங்க. இப்போ அந்த பால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டா இருந்துச்சுன்னா அந்த பால் எங்க இருக்குன்னு மக்களால அதை பார்க்க முடியாது. அந்த பாலை மக்களால கிளியரா வாட்ச் பண்ண முடியாது. இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் டிவின்றதால பாலும் பிளாக் அண்ட் ஒயிட்ல டிசைன் பண்ணாங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிசைன் பண்ணும்போது அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஈஸியா அந்த பால் விசிபிள் ஆகுது. மக்களும் அது மேல ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா பார்க்க முடியறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. இதுக்காக தான் இந்த ஃபுட்பால் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிசைன்ல இருக்கு. ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவல்களோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ்.